வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பெரியார் பெற்ற மகளுடனும் தாயுடனும் புணரச் சொன்னார். இவரா பெண்ணுரிமை போராளி? இவரை வழிகாட்டியா எடுத்துக்க சொல்றீங்களா அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். இதற்கு எங்கெங்க ஆதாரம்னு கேட்டபோது, விடுதலை 1953 மே 11 அந்த இதழை நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சீமான் ஆதரவாளர்கள், சீமான் தம்பிகள் இவங்க எல்லாரும் இப்படி சொல்லியிருக்காருன்னு பரப்புறாங்க. சரி, 1953ஆம் ஆண்டு விடுதலையில் அப்படி என்னதான் இருக்கு, இவ்வளவு இப்படியா பெரியார் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் எடுத்து பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. அப்ப இவர் சொல்லியிருப்பது பச்சை பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கேட்டா இல்ல இந்த கலவி, இந்த பாலியல் உறவு முறையெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு மொழி பேசுற ஒவ்வொரு தேசிய இனத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றாப்புலதான் இருந்திருக்கு. அது சமூக சித்தம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு இதற்கு பெரியார் என்ன சொல்றாரு, அப்ப பெரியார் என்ன சொல்ல வராருங்கிறாங்க. இதுலயும் பெரியார் இவங்க சொன்ன வார்த்தையை எங்கேயும் பயன்படுத்தல. உலகம் முழுவதும் இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கா, வழக்கம் ஒரே மாதிரி இருந்திருக்கா, ஒரே மொழி பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே பாலியல் உறவு முறையோடு இருந்திருக்கா அப்படின்னு நம்ம உலகம் முழுவதும் பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையேன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் பெரியார் சீமான் சொன்ன மாதிரி பெரியார் இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பெரியார் தரைக்குறைவா பேசவே இல்லை. ஆனா பெரியார் குறித்து தரைக்குறைவான விமர்சனத்தை சீமான் வச்சிருக்காரு. ஆதாரம் கேட்டா இப்படி சம்பந்தம் இல்லாம எதையோ போட்டு இதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு அதான் அர்த்தங்கிறாங்க. அது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தியாகு அவர்கள் டோட்டலா எடுத்து போட்டு சீமான் சொன்னது பச்சை பொய், சீமான் சொன்னதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது, பெரியார் அப்படி சொல்லவே இல்லை, அந்த நோக்கத்துல கூட எதுலையுமே சொல்லல. அப்படி இருக்கிறப்ப இவங்க காமிக்கிற எந்த ஆதாரமும் அவர் பெரியார் சொல்லவே இல்லை என்பதை காண்பிக்குது. ஒண்ணு அவங்க சொல்ற நாளிதழ்ல அப்படி இல்லை, அப்புறம் இவங்க சொல்ல எடுத்துக்காட்டக்கூடிய வரிகள்ல சீமான் சொன்ன மாதிரி பெரியார் எங்கேயுமே சொல்லல. அப்ப பச்சை பொய்யை சீமான் சொல்லி இருக்கிறாருன்னு தியாகு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். இப்ப எல்லா பெரியாரிஸ்டுகளும் கேட்பது, ஐயா பெரியார் எங்கே சொல்லி இருக்கிறார், நீங்க சொன்ன மாதிரி பெரியார் சொன்னதுக்கான ஆதாரம் எங்க? மற்ற எல்லாரும் நீங்க சொன்னதுக்கான எது பொய் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம ஜீவா டுடேல 3 வீடியோ கொடுத்துட்டோம். நானே 2 லிபர்ட்டி டிபேட் அப்படின்னு 2-3 சேனல்ல இது தொடர்பாக நான் பேட்டியும் கொடுத்துட்டேன். எதற்குமே பதில் சொல்ல. அதுல எல்லாமே அவர்கள் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை என்பதை நம்ம சொல்லி பேட்டி கொடுத்தாச்சு. ஆனா இருந்தாலும் இதே திருப்பி சொல்லி இப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. சரி, இப்ப ஆதாரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது போக இப்ப திருப்பி இன்னொரு ஆதாரம் கேட்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஈழத்திற்கு சென்று தமிழீழ தலைவரை சந்தித்து நான் உரையாடினேன், எனக்கு ஆமக்கறிவை சமைத்து கொடுத்தார். மதிவதனி இருந்தாங்க, அன்னி மதிவதனி அவர்களும் இருந்து சமைச்சு போட்டாங்க. ஈரல், ஆமக்கறி, மூளை ரோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாங்க. நிறைய உரப்பா இருந்துச்சுன்னு சொல்லி இவன் அழுகிறான் பாருன்னு பிரபாகரன் அன்னிக்கிட்ட சொன்னாரு. உரப்பு தாங்க முடியாம சீமான் அழுகிறான் பாருலாம் சொன்னாரு. அழுதும் எனக்கு உரப்பு தாங்க முடியல அப்படிலாம் சொன்னாரு. நான் ஒழுங்கா சாப்பிட்றேன்னா எவ்வளவு சாப்பிட்றேங்கிறத குறிப்பெடுத்துக்கொள்ள ஒருத்தரை வேலைக்கு நியமித்து விட்டு போனார். அவர் சீமான் என்னென்ன சாப்பிடுகிறார் என்பதை குறித்து வைத்துக் கொண்டார். இப்படியெல்லாம் அவர் சீமான் அவர்கள் சொன்னதுங்கிறது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அது என்னங்க, தமிழீழ தலைவரை நீங்க இப்படி ஏதோ முனியாண்டி விலாஸ் உரிமையாளர் மாதிரி ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லி யுத்த காலத்துல அவர் உங்களுக்கு மூல ரோஸ்ட்டும் ஆமக்கரியும் போட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் குளத்துருமணி, கோவை ராமகிருஷ்ணன் மாதிரி உண்மையிலேயே தமிழீழ தலைவரோடு சந்தித்து உறவாடி நட்பு பாராட்டி அவரும் இங்கு உள்ள நமது தலைவர்கள் என்று நம்புகின்ற வழியில் இருப்பவங்க குளத்துருமணி, கோவை ராமகிருஷ்ணன், பழநெடுமாறன், KS ராதாகிருஷ்ணன், ஆசிரியர் வீரமணி அவர்கள், இவர்களைத்தான் அவரும் தொடர்புபடுத்தி பேசியிருக்கிறார். அவரோட பல்வேறு விஷயங்கள்ல இந்திய உளவுத்துறை, தமிழ்நாட்டு உளவுத்துறையெல்லாம் பிரபாகரன் எங்க அப்படின்னு தேடும் போதெல்லாம் திராவிட கழகத்துல தான் கேட்டிருக்காங்க. திராவிட கழக தலைவரை பார்த்து எங்கெங்க அவரு தம்பி எங்கெங்க அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவருடன் உண்மையிலே உறவு பாராட்டியவர்கள், நட்பு பாராட்டியவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஒருபோதும் எங்களுக்கு தமிழீழ தலைவர் ஆமக்கறி சமைச்சு போட்டாரு, அங்க நல்லா சாப்பிட்டோம் என்று சொன்னதே இல்லை. ஆனா இவர் தொடர்ச்சியா அப்படி சொல்றாரே அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் சந்திச்சேன், நான் பேசினேன், 10 நிமிஷம் சந்திச்சேன், 9 நிமிஷம் சந்திச்சேன். ஒரு முறை காளியம்மாள் கூட 6 நிமிஷம் 7 நிமிஷம்னு சொல்லிட்டாங்க. இவர் சந்திச்ச நேரம் குறைவு. அவர் இல்லை நான் கூட சந்திச்சேன்னு சொல்லி மேடையெல்லாம் பேசினார். இப்ப அது மேட்டர் இல்லை. இவர் அந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்லி தனது அரசியலுக்கான ஒரு மூலப்பொருளாக, கச்சா பொருளாக கொண்டு இருக்கிறார். இப்ப அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக சங்ககிரி ராஜ்குமார் என்ற திரைப்பட இயக்குனர், இவர் வெங்காயம், பயோஸ்கோப்னு 2 திரைப்படங்களை எடுத்திருப்பவர். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, பெண் விடுதலைக்கு ஆதரவாக, இவர் சனாதன சக்திகளுக்கு எதிராக இவர் எடுத்த 2 திரைப்படம் ரொம்ப வித்தியாசமான திரைப்படம். சத்யராஜ், சேரன், தங்கர் பச்சான் அப்படின்னு எல்லாருமே அவருடைய படத்தை பார்த்து ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஒரு போஸ்ட் போட்டார். என்ன போஸ்ட்னா, இவர் தமிழீழ தலைவருடன் இருக்கிற மாதிரி நான் எடுத்த போட்டோ வந்து நான் எடிட் பண்ணதுதான், இவர் உண்மையிலே சந்திச்சாரான்னு எனக்கு தெரியாது. சொல்லியிருப்பவர் யார்? சீமானால் எடிட்டராக நியமிக்கப்பட்டு சீமான் சொன்ன வேலையை செய்தவர், வேற யாரோ கிடையாது. அவர் சீமான் சொல்லிதான் செஞ்சிருக்காரு. எப்பா நானும் தலைவர் இருக்கிற மாதிரி ஒரு எடிட் பண்ணி ஒரு படத்தை போடுப்பா, நான் அப்படி இப்படி இப்படி உட்காந்து நிற்கிறேன், அப்படி இருந்தாலும் இந்த படத்தை மட்டும் போடுப்பா அப்படிங்கிற மாதிரியான அந்த படத்தை போட சொன்னவர் இந்த மாதிரி சீமான் சொல்லி நான் தான் எடிட் செஞ்சு போட்டேன், அது உண்மையில் அவரும் தமிழீழ தலைவரும் இருக்கின்ற படம் கிடையாது, அது போட்டோ ஷூட்டில் நாங்கள் எடிட் பண்ணி எங்களுடைய கிராஃபிக்ஸ் திறமை எங்களுடைய எடிட்டிங் ஸ்கில் இதில் வந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பவர் சீமானுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒரு வரல. சீமான் சொல்லி அந்த வேலையை செய்த சங்ககிரி ராஜ்குமார் அவர் போட்டிருக்கிறார். ஒரே போஸ்ட் ஒவ்வொரு அளவு ஃபேமஸுங்கிற மாதிரி ஒரே ஃபேஸில் உலக அளவில் ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஏன்னா அந்த விஷயத்தை சொன்னதுனால. இதை மறுத்து சீமான் அவர்கள் ஆதாரத்தை தரணும். இல்லை இவர் எனக்கு எடிட்டர் இல்லைன்னு சொல்ல போறாரா, எடிட்டிங்கே பண்ணலன்னு சொல்ல போறாரா, இல்லை சங்ககிரி ராஜ்குமாரே எனக்கு யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்ல போறாரா அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் இப்போது இந்த விஷயத்தை சொல்லியிருப்பவர் சீமான் போய் பார்த்துட்டு வந்து போட்டோவை எடிட் பண்ணமே ஒழிய தலைவருடன் இருக்கிற போட்டோ உண்மை கிடையாது, உண்மையில் தலைவருடன் இருக்கிற போட்டோ கிடையாது, இவர் காண்பிக்கிற போட்டோங்கிறது ஒரிஜினல் கிடையாது, எடிட் செய்யப்பட்டது போட்டோ ஷூட்னு சொல்லுவாங்களே, அந்த ஊரை ஏமாத்துறது போட்டோ ஷூட்டு அரசியல்வாதிங்குவாங்களே, அது மாதிரி ஒரு போட்டோ ஷூட்டு தான் இது. ஆமக்கறி எப்படி உண்மை இல்லையோ, எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆமக்கறிங்கிறது ஈழத்துல சாப்பிட்றாங்க சாப்பிடலைங்கிறது விஷயம் கிடையாது. தமிழீழ தலைவர் சீமானுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாரா, அப்ப யுத்த களத்தில் அவர் ஆமக்கறி சமைச்சு கொடுப்பதுதான் அவருடைய வேலையா அப்படிங்கிற கேள்வி வராங்க. அப்ப இந்த போட்டோ ஷூட்டு பொய், போட்டோ எடுத்ததும் பொய். அவர் உண்மையிலே சந்திச்சு வேற போட்டோ இருக்கா இல்லையாலாம் தெரியாது. ஆனா அவர் காண்பிச்ச போட்டோ இதுதான், இது வேற யாரும் இல்லை, அவர் வந்து சந்தித்ததா சொல்லுகின்ற போட்டோ இது ஒண்ணுதான். இந்த போட்டோ உண்மை கிடையாது, இது முழுக்க முழுக்க ஃபேக் எடிட். அவர் இப்படி தனியா நிக்கிறாரு, தலைவர் அப்படி நிக்கிறாரு, ரெண்டையும் இணைச்சு நாங்க ஒரு போட்டோ மாதிரி போட்டோம் அப்படின்னு சீமான் சொல்லி நான் செஞ்சேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு போட்டோ ஷூட் வந்து நான் பண்ணதுதான், இதுக்கு மேல இது எப்படி சொல்லாம இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இதுக்கு அவர்கள் தரப்பு என்ன பதில் சொல்றாங்க? பெரியாரை பற்றி அவதூறா பேசுனதுக்கும் ஆதாரம் இல்லை, அந்த ஆதாரத்தை கேட்டா நம்மளை தாங்கங்கிறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து தலைவரை பார்த்ததே உண்மை கிடையாது, தலைவரை பார்த்ததே ஒரு ஃபேக் அப்படின்னு நீங்க சொல்லி எடிட் செய்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு. நான் தான் எடிட் செஞ்சேன்ட்டார். இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. அவர்கிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். சங்ககிரி ராஜ்குமார் இத்தனை ஆண்டு காலமாக அவர் நான் சந்தித்தேன்னு சொல்லி இந்த போட்டோவை போடும்போது இந்த அவர் சந்தித்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க, பட் இந்த போட்டோ அவர் சந்திச்ச போட்டோ கிடையாதுங்க, இது சும்மா எடிட் செஞ்ச போட்டோன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருக்கலாம். ஏன் இத்தனை ஆண்டுகளா நீங்க சொல்லலைங்கிறது கேள்வி. நம்ம நண்பர் தான், நான் ஃபோனில் பேசினேன், வாங்க ஜீவா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுங்கலாம் சொன்னேன். சங்ககிரியில் இருக்கேன் தோழர், அந்த மற்ற சேனல் சன் நியூஸ் இவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அங்கே டிஸ்ட்ரிக்ட் போட்டிருப்பாங்க, போய் டக்குன்னு எடுத்துருவாங்க. இல்லைன்னா அவரை நேரம் பேட்டி எடுத்து தான் போட்டிருப்பேன். அவர் நான் செவ்வாய் புதன் போல தான் வருவேன் தோழர் சென்னைக்கு அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட நான் பேசுனதுலேருந்து நான் பார்த்த வரையும் இன்னும் எடிட் பண்ணது தான், அவர் தான் எடிட் பண்ணவரே சொல்கிறாரு. இப்போ இந்த ஃபோட்டோ ஃபேக் அப்படிங்கிறத மற்றவங்க சொல்கிறத விட ஆமாம் ஃபேக் தான் ஏன் சொல்கிறேன், நான் தானே அதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு அந்த உண்மைத்தன்மையை அதிகரிக்கும்னு பாருங்க. அந்த விதத்தில் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த உண்மையை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உடைச்சிருக்கிறார். ஆமக்கரியும் பொய், போட்டோவும் பொய், சீமானை இப்படி மாட்டி விட்டாரே எடிட் செய்தவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம், முடிஞ்சா அவர்கிட்டையும் முழுமையா நேர்காணல் எடுப்போம். ஆனா சீமான் அவர்கள்ட்ட நாம் பேசுவது கேட்பதெல்லாம் ஆனால் எனக்கே அந்த டவுட் இருந்தது. இந்த ஒரே ஒரு போட்டோ தான், வேற போட்டோ இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணிலாம் தமிழீழ தலைவருடன் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட போட்டோ இருக்கு. ஒரு புலி கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோ இருக்கும், ரெண்டு பேரும் இயல்பா பேசுற மாதிரியான போட்டோலாம் இருக்கும். இன்னும் அவங்க சந்தித்த காலங்கள்லாம் அந்த போட்டோ பிடிக்கிற மோகம் இருக்க கிடையாது. இப்போ எதையுமே பதிவு செய்யணும், எதையும் போட்டோ எடுத்துக்கணுங்கிற மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. அவங்களுக்குலாம் போனோமா, மக்கள் பிரச்சனையை பேசணுமா, சிங்கள பேரினவாதம் குறித்து ஏதாவது பண்ண முடியுமா, உலக அளவில் ஏதாவது லாபி செஞ்சு ஈழ மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, தமிழ் மக்களுக்கு, இப்படியான நோக்கத்துடன் தான் பேசியிருப்பாங்க. அப்பா இன்னைக்கு போனவுடனே தமிழீழ தலைவரோட ஒரு போட்டோ எடுத்து அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது சீமான் போட்டோ எடுக்கும் நோக்கில் தான் போனாரா, போட்டோ கிடைக்காத நோக்கத்துல அந்த இதை எடுத்துக்கிட்டாரா? ஏன்னா இவர் போனது உண்மையான குளத்தூர்மணி கூட அவர் வந்திருக்காருங்க, ஆனா போன நேரத்தை இவ்வளவு பெரிய உரையாடலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் குளத்தூர்மணி போன்ற தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாலு மகேந்திரா போன்றவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க, பாரதிராஜா போன்றவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. ஈழத்துக்கு போய் சொல்றேன், தம்பியை இங்க தமிழ்நாட்டில் சந்திச்சதுல திராவிட கழக தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈழத்துக்கு போய் சந்திச்சதுல சொல்றேன், நான் ஈழத்துக்கு போயே சந்திச்சதுல பாரதிராஜா, பாலு மகேந்திரா இந்த டீமே போயிருக்கிறாங்க.
அப்புறம் ஈழத்தில் இருப்பவர்கள் வாங்க வந்து எங்களுக்கு பயிற்சி ஒப்பிடுங்க அப்படின்னு சொன்னது வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஈழத்துக்கு போயிருக்கிறார். ஈழத்துக்கு போய் அங்குள்ள பெண்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறாரு. அங்குள்ள வீரர்களுக்கு சாதி ஒழிப்பு, சமத்துவம், தமிழ் உணர்வு இது குறித்த அரசியல் வகுப்பை வந்து அங்க ஈழத்துக்கு போய் எடுத்திருக்கிறார். ஆனா திருமாவளவன் ஒரு முறை கூட இந்த மாதிரி கதை சொன்னது கிடையாது. நான் போனேன், எனக்கு என்னென்ன சாப்பாடு போட்டாரு தலைவர், செமையா இருந்தது சாப்பாடு, நீ தான் அரசியல் வாரிசு அப்படின்னு சொன்னாரு, எனக்கு துப்பாக்கி சுட சொல்லி தந்தாருன்னு எதுவுமே அவர் சொல்லலை. ஆனால் இவர் மட்டும் பார்த்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல இவ்வளவு துப்பாக்கி பயிற்சி, சூடு, ஆமைக்கறி, சாப்பாடு எல்லாமே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதுதான் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா சொன்னது வந்து அவர் பார்த்துருப்பாரு, இது நடந்திருக்காதுங்கிறது தான். ஆனா இப்ப சங்ககிரி ராஜ்குமார் வெளியிட்ட அந்த ஒத்த போஸ்ட் மூலமா அவர் சந்தித்ததே சந்தேகத்துக்குரியதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. உண்மையிலேயே அவர் பார்த்தாரா? ஏன்னா பார்த்தாருன்னா பார்த்த போட்டோவோட முடிக்காம ஏன் எடிட் பண்ணி செயற்கையா ஒரு போட்டோ வெளியிடணுங்கிற கேள்வி வந்திருக்கு. பார்ப்போம். நீங்க பெரியார் குறித்து வெளியிட்டதுக்கும் ஆதாரம் தரல. இப்ப சங்ககிரி ராஜ்குமார் வந்து இது ஃபேக்கு, நீங்க போய் பார்க்கவே இல்லை, இந்த போட்டோ நான் செஞ்சது, நீங்க பார்த்த போட்டோ எங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. இதற்கும் ஆதாரத்தை இல்லை உண்மையிலேயே போய் எடுத்த போட்டோவை தருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பெரியார் குறித்த அவதூறை தேவையில்லாம சீமான் பண்ணிட்டாரோன்னு சீமான் நினைக்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்க என்ன கேட்குறீங்களே, இது மண்ணா பெரியார் மண்ணான்னு கிண்டல் பண்றீங்களே, இதுதான் பெரியார் மண். கோவில்கள் இருக்கின்ற மண், ஆனால் பெரியார் மண். புரியுதுங்களா? பெரியார் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை நீங்க கல்லெறியும் போது அது உங்களுக்கு பூகம்பமாக உங்களுக்கு எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் பெரியாரை பேசியதனுடைய விளைவு ஒவ்வொன்றா நீங்க அம்பலப்படுறீங்க. நீங்க இயல்பா இருந்திருந்தீங்கன்னா கூட சங்ககிரி ராஜ்குமார் அதை வெளியிட்டிருக்க மாட்டாரு. இவ்வளவு தூரம் போகும்போது ஒரு பொய்யான விஷயத்த குருமூர்த்தியினுடைய அசைன்மெண்ட்லையும் நாக்பூரினுடைய உதவியோடும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு காலத்தில் உங்களுடன் இருந்த உணர்வாளர்கள் கூட இவ்வளவு வெளிப்படையா இன்னும் நான் நிறைய உண்மைகளை சொல்றேங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. பெரியார் தொட்டதனுடைய விளைவை சீமான் தொடர்ச்சியாக அணிவித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கும் சேர்த்து நீங்க ஆதாரம் தந்துருங்க. பெரியாரை பத்தி சொன்னதுக்கு ஒண்ணு, சங்ககிரி ராஜ்குமார் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் சேர்த்து நீங்க ஆதாரம் தந்துட்டீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து கேள்விகளுக்கு பதில் சொன்ன மாதிரி அமைஞ்சிடும். இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு.